ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் பிரார்த்தனை நிறைவேறியது என் செல்லமே. ஆம், நிச்சயமாக வரும் 8ஆம் தேதிக்குள் நிச்சயமாக நடந்துவிடும். கேள், ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே. என் செல்ல பிள்ளையே, ஒரு பொருள் உனக்கு கிடைக்காவிட்டால் இது ஏன் உனக்கு கிடைக்கவில்லை, எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப்பார். உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார். உன் போல் இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு யோசித்துப்பார். அப்போது காரண காரியம் உனக்கு புரியும். உன்னிடம் உள்ள பிரச்சனை உனக்கு தைரியம் கிடையாது, வைராக்கியம் கிடையாது. இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய முயற்சி செய்திருப்பாய். ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மை அடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை வளர்த்து கொண்டாய். நான் சொல்வது சரிதானே? நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாய் அல்லவா? நான் சொல்வதை கொஞ்சம் நீ கேள். உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் எனக்கு பெருமை. நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாய் என என் மனம் உனக்கு புரிந்ததா என் செல்லமே? நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றத்தானே உன் சாயப்பா நான் இருக்கிறேன். வாழ்க்கையில் எதுவும் காரணங்கள் இல்லாமல் நடக்காது. எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு நிச்சயமான ஒரு காரணம் இருக்கும். அது ஒரு வழிகாட்டியாய் உன்னை அழைத்து சொல்லும். நீ பயணிக்கும் இந்த வாழ்க்கையில் சிலர் குறிக்கோளோடு இருப்பார்கள், சிலர் குறிக்கோள்களே இல்லாமல் இருப்பார்கள். குறிக்கோள் என்பது ஒன்றின் மேல் மட்டும் இருக்கக்கூடிய அம்பு. அந்த அம்புகள் நிறைய இருக்கலாம், ஆனால் அதற்கான இடம் ஒன்றுதான். அந்த இடத்தின் மேல் மட்டும்தான் அது நிற்க முடியும். ஆகவே முதலில் குறிக்கோள் என்பது வாழ்க்கைக்கா அல்லது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவா? வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லோரும் தேடுகிறார்கள். ஆனால் வாழ்வதற்கான அர்த்தங்களையும் நோக்கங்களையும் யாரும் தேடுவதில்லை. அதை தேடியிருந்தால் வாழ்க்கையை நீ இலகுவாக வென்று இருக்கலாம். காரணம், அது வெற்றிக்காக கற்ற பாடம் இல்லாது. உண்மையான வெற்றி என்பது யாது? அந்த வெற்றியை உணர வைக்கும் பாடமாக அமையும். எப்படி குறிக்கோள் இல்லாத அம்பு அதன் இலக்கை நோக்கி போவதில்லையோ, அதே போலவே குறிக்கோளை நோக்கி இல்லாத வாழ்க்கையும் என்று சொல்வார்கள். அதேபோல் நிலையில்லாத இடத்திற்கு குறிக்கோள் எய்வதும் ஒன்றுதான். அதனால் வாழ்க்கையை நோக்கி வாழ்வதற்கான அர்த்தத்தின் ஒரே இடமாய் கொண்ட குறிக்கோளாய் அதனை பார். உன் பாதையின் அழகை சொல்ல வார்த்தைகளை தேடுவாய். உன் வாழ்க்கையின் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, உண்மையான அறநெறியில் வாழுதல், புறம் பேசாமல் இருத்தல், இவற்றை எல்லாம் நீ கடைபிடித்தால் உன் பாதை மேலும் சுகமான பயணமாய் அமையும். ஆம் செல்லமே, உனக்கு இந்த சாயப்பாவின் அருளும் ஆசியும் எப்போதும் நிச்சயமாக உண்டு. நீ ஜெயமாக நிம்மதியுடன் நன்றாக வாழ்வாய். நீ என்னை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் உன் மனதிற்குள் இருந்து ஆரம்பிக்க முன்னரே இந்த சாயப்பா நான் உன் முன் நிற்பேன். ஏனென்றால் என் இதயத்தில் உன்னை சுமக்கிறேன் என் செல்லமே. நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் தினமும். நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் மனம் போல் நடந்து தட்டி கழித்து விடுகிறாய். அதற்கான பலனை நீ அடைய முடிவதில்லை. நான் சொல்வது சரிதானே? ஆகவே உன் விருப்பப்படி நடக்கவும் வாழவும் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் நான். அதனால்தான் என்னை புரியாமலும் நீ கீழ்ப்படியாமலும் உன்னால் சுயமாக நடக்க முடிகிறது. இந்த சுதந்திர உணர்வுதான் இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்து விட்டது. கீழே இறங்கி விட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய். கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். உனது இரக்க குணம், பிறருக்கு உதவும் மனோபாவம், இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம், இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடக்க வேண்டும் என்று நினைத்து நடந்ததால் தான் இந்த நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய். கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்?
கஷ்டத்தை மட்டும் ஏன் என் சாயப்பா எனக்கு தர வேண்டும் என நினைக்கிறாய்? உன்னைப் போல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இந்த பிரபஞ்சத்தில். நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான். நான் உன்னிடம் பிரத்யட்சியமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும். நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும். இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம். நான் உன்னை பக்குவப்படுத்த உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பதான் கஷ்டத்தை தருகிறேன். இதை உன்னால் நிச்சயமாக சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகுதான் உனக்கு கஷ்டமே வருகிறது. இப்போது நீ வேகமாக செயல்பட வேண்டும். இந்த நேரத்தில் நிறைய சிந்தனைகள் செய்ய வேண்டும். இதன் மூலம் இப்போதுள்ள நிலைமையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இவை உனக்கு கொடுத்தேன். ஆகவே இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் உனக்காக ஆரம்பமாகிவிட்டது. அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய். என் செல்லமே, சோர்ந்து போகாதே, தைரியமாக இரு. இதோ நான் உன்னோடு கூடவே தான் இருக்கிறேன். வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம். இதில் மேகங்கள் போலதான் வாழ்க்கையும். அதில் வாழ்க்கையை நெறிகளுடன் கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவு. என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்றுவிப்பது என்ன தெரியுமா? ஒழுக்கம், நேர்மறையான நெறிகள் தான். அதில்தான் நீ இப்பொழுது உள்ளாய் என் செல்லமே. பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்களும் குழப்பத்தால் நிகழும். அதில் இது எதற்கு நல்லதா கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் என எல்லாம் நிச்சயமாக வரலாம். அப்படி வரவில்லை என்றால்தான் பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்ற அர்த்தம். ஆகவே பயிற்சியில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முனைகளும் இருக்கும். அதில் வெற்றிக்காக போராடு. தோல்வி ஏற்படுகிறது என்றால் உன் சாயப்பா பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புவேன் என்ற உண்மையை உணர்ந்து கொள். தோல்வி எதிர்நோக்குபவர்கள்தான் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து என் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்து கொண்டு இரு. உனக்கான விரைவில் நல்ல செய்தி உன் செவிக்கு வந்து சேரும். ஆம் செல்லமே, நிச்சயமாக உனக்கானது வரும் 8ஆம் தேதிக்குள் எல்லாம் நல்லது நடக்கப் போகிறது. நிச்சயமாக அது நல்லதாகத்தான் நடக்கும். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஆம் செல்லமே, பிறகு நீ ராஜயோகத்தில் இருப்பாய். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.